அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சரகம் பவுண்டரியபுரம். என் பெயர் தர்ஷினி. நான் ஒரு விவசாயி. மற்றவங்க சொல்கிறத ஆராய்ந்து பார்க்காம அப்படியே செய்ததால் நான் சந்தித்த நஷ்டத்தை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு வெள்ளை பசு இருந்துச்சு. அது 2 நாளாக சாப்பிடாம சுணங்கி போய் இருந்துச்சு. என் மகள் சொன்னார், பக்கத்து தெருவில் என் தோழி வீட்டிலேயும் இப்படித்தான் இருந்துச்சுன்னு, போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னான். நானும் போய் கேட்டேன். பசுவோட நிலைமையை சொல்லி நீ என்ன செய்வேன்னு கேட்டேன். அதுக்கு அவள் 1/2 லிட்டர் வேப்பெண்ணெயை லேசாக சுட வச்சு வாயில் ஊற்றினேன்னு சொன்னான். நானும் அப்படியே செய்தேன். பசு 1/2 மணி நேரத்தில் செத்து போச்சு. என் தோழிக்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், என் பசுவும் தான் 1/2 மணி நேரத்தில் செத்து போச்சு. அப்போ எனக்கு திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இக்குறளின் கருத்து யார் சொன்னதாக இருந்தாலும் ஆராய்ந்து அதன் உண்மை நிலைமையை அறிவதுதான் அறிவுடைமை. அதை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.